வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் மதுக்கடையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் கொலை, சிசிடிவி காட்சிகள் வைரல். மணவெளியில் சிலிண்டர் கேஸ் கசிவால் தீ விபத்து, தூக்கி வீசப்பட்ட மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரி சட்டமன்றம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது. புதுச்சேரி மதுக்கடையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் இடையாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் என்கின்ற வினோத்குமார், வயது 36. ஆசாரிய தொழில் செய்து வரும் இவர் தனது நண்பர்கள் 3 பேருடன் புதுச்சேரி ஆலங்குப்பம் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திய போது நண்பர்களுக்குள் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாய் தகராறு முற்றி வினோத் மற்றும் அவரது நண்பர்களுக்கு இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டதில் வினோத்தை அவருடன் மது அருந்த வந்த நண்பர்கள் 3 பேர் சரமாரியாக தாக்கியதில் அவர் நிலை குழந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து மதுபான கடை ஊழியர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீசார் உயிருக்கு போராடிய வினோத்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனில்லாமல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து போலீசார் தொடர்ந்து கொலைக்கான காரணம் மற்றும் கொலையாளிகள் குறித்து போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை நடைபெற்ற சம்பவம் குறித்து மதுபான கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. மணவெளி பகுதியில் சிலிண்டரில் கேஸ் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதில் படுகாயமடைந்த மூதாட்டியை தீயணைப்புத்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி ரோடு ரோஸ்னி நகரைச் சேர்ந்தவர் சுப்ராயன் மனைவி புவனேஸ்வரி. இவர் நேற்றிரவு அவரது வீட்டின் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென சிலிண்டர் கசிந்து அதில் உள்ள ரெகுலேட்டர் பிடுங்கியது. இதனால் தீப்பற்றி மூதாட்டி புவனேஸ்வரி தூக்கி வீசப்பட்டார். இதில் புவனேஸ்வரிக்கு முகம் மற்றும் உதட்டில் காயம் ஏற்பட்டது. இது குறித்து அவரது கணவர் மற்றும் மகன் புதுவை தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரி OU பழனி தலைமையிலான தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு கேஸ் சிலிண்டரை அப்புறப்படுத்தி செயலிழக்க செய்தனர். அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பாஜக விவசாய அணி மாநில தலைவர் ராமு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி கடந்த 14 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர். அவர்களை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பாலசேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த 14 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தீர்க்க அரசு முன் வராத நிலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலையில் நின்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர். இந்நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போலீசார் கைது செய்து அடைத்த ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் இருந்து வெளியே செல்ல மறுத்து தொடர்ந்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு எப்போதும் துணை நிற்பதாகவும், மேலும் அரசு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை செவிசாய்க்க மறுத்தால் தொடர்ந்து போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும், அதற்கு எப்பொழுதும் ஆசிரியர்களுக்கு பக்கபலமாக சசிபாலன் இருப்பதாக கூறினார். மேலும் பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்கள் இன்று சாலையில் இறங்கி போராடி கைது செய்யப்படும் அவல நிலைக்கு ஆளும் அரசு தள்ளியது வேதனைக்குரியது. எனவே அரசு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் கோரிக்கை வைத்தார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை என்பதை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்வார் என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா முன்னிலையில்
திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளின் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் மற்றும் திமுகவை தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் கூட்டணி கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாகவும், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை வகிப்பது என்பது குறித்து தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் முடிவு செய்வார் என்றும், தொகுதி பங்கீடு குறித்தும் அவரே முடிவு செய்வார் எனவும் தெரிவித்தார். ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர், துணைநிலை ஆளுநர் ஆகியோருக்கு RLB மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் காலவரையற்ற நிலையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டம் நடத்தி வரும் ஒப்பந்த ஆசிரியர்களின் நிலைமையை மத்திய அரசின், இந்திய ஜனாதிபதி, பாரத பிரதமர், உள்துறை அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண புதுச்சேரி RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் புதுச்சேரியில் பணியாற்றும் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பால சேவிகாக்களின் நீண்ட நாள் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளான பணி நிரந்தரம், நியாயமான ஊதியம் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்க கோரி புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசின் கீழ் செயல்படும் பல்வேறு அரசு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றி வரும் 292 விருந்தினர் பட்டதாரி இவர்கள் கடந்த 4 முதல் 6 ஆண்டுகளாக தொடர்ந்து மற்றும் அர்ப்பணிப்புடன் நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையான கல்வி பொறுப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீண்ட காலம் சிறப்பாக பணியாற்றி இருந்தும் இன்றளவும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற வேண்டிய நிலை தொடர்கிறது. 11 மாதங்கள் கொண்ட குறுகிய கால ஒப்பந்தங்களில் நியமனம் செய்து நிரந்தரம் வழங்காமல் மீண்டும் மீண்டும் புதுப்பித்தல், ஆண்டுக்கு 10 மாதங்கள் மட்டுமே சம்பளம் வழங்கி மீதமுள்ள மாதங்களுக்கு ஊதியம் வழங்காதது, சம்பளம் வழங்கலில் தாமதம் மற்றும் சில மாதங்களுக்கு முழுமையாக வழங்காத நிலை, பணி பாதுகாப்பு, சேவை நலன்கள் மற்றும் பதவி உயர்வு வாய்ப்புகள் இல்லாமை, நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையாகவே பணிபுரிந்தும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அரசியல் சாசன கொள்கை மீறப்படுவதும், அரசியல் சாசனத்தின் 14, 16 மற்றும் 309வது கட்டுரைகளின் கீழ் சமத்துவம், இடஒதுக்கீடு ஆகிய நியமன விதிமுறைகளை பின்பற்றி தேர்வு செய்யப்பட்டவர்கள் நிதி பற்றாக்குறை காரணமாகவே ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ள இவர்கள் 292 பேரும் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி ஒப்பந்த அடிப்படையில் இருந்தவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கும் மேலாக மனுக்கள் மற்றும் அமைதியான போராட்டங்கள் மூலம் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் இவர்களின் நியாயமான மற்றும் மனிதநேய அடிப்படையிலான கோரிக்கைகளுக்கு இன்றளவும் தீர்வு காணப்படவில்லை. எனவே தங்களது அலுவலகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும், புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் அவசரமாகவும் மனிதநேய பார்வையுடனும் பரிசீலிக்கப்படும் என நம்புகின்றேன். இந்த நியாயமான கோரிக்கைக்கு விரைவான மற்றும் சாதகமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கூட்டணி விஷயத்தில் தமிழக நிலையை புதுச்சேரியிலும் தொடர்வதுதான் முறை என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமான நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் காங்கிரஸை தவிர்த்துவிட்டு திமுக கூட்டணி கூட்டத்தை நடத்தியுள்ளது. கூட்டணி தொடர்பாக கட்சி மேலிடம் எடுக்கும் முடிவிற்கு காங்கிரஸ் கட்டுப்படும். தில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக தமிழகத்தில் என்ன நிலைப்பாட்டை கட்சி எடுக்கின்றதோ அதையேத்தான் புதுச்சேரியிலும் எடுக்க வேண்டும், அதுதான் முறை என்று கூறி வந்துள்ளோம் என்றார் அவர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மேட்டுத்தெரு பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி வள்ளலார் வீதி மற்றும் மேட்டுத்தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்தும் பணி 2025-26ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் இன்று தொடங்கியது. இந்த பணிகளை நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் தலைமை தாங்கி இன்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்த நிகழ்ச்சி புதுச்சேரி நகராட்சி ஆணையர் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர்.
வீராம்பட்டினம் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு எஸ்பி தலைமையில் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொள்ள உள்ளனர். அதனை முன்னிட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வெங்கட தட்சிணாமூர்த்தி மற்றும் தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் தலைமையில் அரியாங்குப்பத்தில் உள்ள தெற்கு காவல்துறை எஸ்பி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிக காவலர்களை கொண்டு பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்துதல், வீராம்பட்டினம் பகுதியில் வெளியூர்களில் இருந்து வரும் பொதுமக்களுக்கான வாகனங்கள் நிறுத்துமிடம், பேருந்துகள் வந்து செல்வதற்கான வழித்தடம், சாலையை சீரமைத்தல், தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும், ஆக்கிரமிப்பு இல்லாமல் கடைகளை அமைக்க வேண்டும், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள், தீயணைப்புத்துறை மூலம் வாகனத்தை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுதல், அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும், கோவில் நிர்வாக பேனர்களை தவிர வேறு அரசியல் உள்ளிட்ட எந்த தனிநபர் பேனர்களுக்கும் அனுமதி இல்லை, போதிய பொது கழிப்பறைகள் அமைத்தல், சாராய கடைகள் மற்றும் மதுபான பார்களுக்கு அன்று ஒரு நாள் தடை விதித்தல், பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருதல், NCC, NSS மற்றும் பொது தன்னார்வலர்களை கொண்டு பக்தர்களுக்கு உதவி செய்தல், இடையூறு இல்லாமல் அன்னதானம் கூடம் அமைத்தல், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அத்தியாவசிய தேவைகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி என பலவற்றை ஆலோசித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, ஆலய தனி அதிகாரி சுரேஷ், காவல்துறை ஆய்வாளர்கள் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் முருகானந்தம், பாஸ்கர், தீயணைப்புத்துறை, மருத்துவ குழு, பொதுப்பணித்துறை, மின்துறை, வீராம்பட்டினம் கோவில் திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்தோ ரஷ்யா கலாச்சார விழாவில் ரஷ்ய கலைஞர்கள் பாரம்பரிய உடையில் நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நீண்ட நாள் நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் மற்றும் இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் ஆகியவை சார்பில் இந்தோ ரஷ்ய கலாச்சார விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. 17 பேர் கொண்ட ரஷ்ய நடனக்குழு கலைஞர்கள் ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடனமாடினர். ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற கலிங்கா, மிலாத்தா, திம்கோவா என 17 வகையான நடனங்களை கலைஞர்கள் நடனமாடியது அனைவரையும் ஈர்த்தது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அரசு பணியாளர் நலக்கூட்டமைப்பு சம்மேளனம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சம்மேளனம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி சென்ற பட்ஜெட்டில் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கியவர்களுக்கு 18,000 உயர்த்தி வழங்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவின் பெயரில் மற்ற துறைகளுக்கு சம்பளம் ஏற்றி வழங்கப்பட்டது. ஆனால் இன்னும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பணி செய்யும் 78 பேருக்கு இன்னும் முதல்வர் அறிவித்தவாறு சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து ஊழியர்கள் அனைவரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட துறை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளை அவர்கள் முற்றுகையிட்டனர். பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டங்கள் இன்னும் தீவிரமடையும் என்றும், இது தொடர் போராட்டமாகவும் மாறும் என்றும் ஊழியர்கள் தெரிவித்தனர். இதனால் அங்கு கால்நடை மருத்துவமனைக்கு பொதுமக்கள் தனது பிராணிகளை மருத்துவம் பார்க்க வந்திருந்தவர்கள் மருத்துவம் பார்க்க முடியாமல் வெளியே பிராணிகளுடன் காத்திருந்தனர். புதுவை வெங்கடா நகரில் குளோபல் ஆர்ட் ஓவிய கண்காட்சியை புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தொடங்கி வைத்தார். புதுவை வெங்கடா நகரில் அமைந்துள்ள குளோபல் ஆர்ட் ஓவிய பள்ளியின் கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கிருஷ்ணவேணி இணையர் குத்துவிளக்கேட்டு திறந்து வைத்தனர். அப்போது ஒருங்கியர் சுரேஷ்குமார், நிர்வாக இயக்குனர் ரம்யா, புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், ஒருங்கியர் பாலசுப்ரமணியன், துணை செயலர் தினகரன், பாரதி, கலைமாமணி, MS ராஜா, கவிஞர் ஆனந்தராசன், சிவேந்திரன், தூர்தர்ஷன் விஜயன், பஞ்சாப் நேஷனல் வங்கி சேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் பார்த்து மகிழ்ந்தனர். திருவக்கரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலில் தைப்பூச நாளை முன்னிட்டு சிறப்பு விளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. திருவக்கரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் உடனமர் வடிவாம்பிகை மற்றும் ஸ்ரீ வக்ரகாளியம்மன் சன்னதியில் மாதந்தோறும் பௌர்ணமி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
அதன்படி தைப்பூச நாள் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு விளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. முன்னதாக வடிவாம்பிகை சமேத சந்திரமௌலீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருவக்கரை ஸ்ரீ சக்தி வகரகாளியம்மன் அன்னதான சேவா அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சந்திரமௌலீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குயவர்பாளையம் ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீ பெரியாண்டவருக்கு 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் ஐயனார் நகரில் அமைந்துள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியாண்டவருக்கு தை மாச பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமிக்கு 108 சங்காபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சங்கு பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் மற்றும் பாஸ்கர் குருக்கள், வெங்கடேசன் ஐயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் வேலு நாச்சியார் இயக்கத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது. காரைக்கால் வர்த்தக சபை அரங்கத்தில் புதுச்சேரி வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட கிளை திறப்பு விழா மற்றும் பாரதியன் வேலுநாச்சியார் என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. வேலுநாச்சியார் இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட தலைவர் முனைவர் ஜெயபாரதி தலைமையேற்று வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் NS கலைவரதன் சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இயக்குநர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டார். வேலுநாச்சியார் இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட கௌரவ தலைவர் திருமுருகன் வாழ்த்துரை வழங்கினார். இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட செயலாளர் சிவகுமார் நன்றி உரையாற்றினார். துணைத் தலைவர் ஜோதி புஷ்பவல்லி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். கவிதை கட்டுரை வாசித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனை சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உலக புற்றுநோய் தினத்தை நினைவு கூறும் வகையில் ஜெம் மருத்துவமனை புதுச்சேரியில் புற்றுநோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஆரம்ப கால கண்டறிதலை ஊக்குவிக்கவும் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. புற்றுநோய் சிகிச்சை முடிவுகளை மேம்படுத்துவதில் ஆரம்ப கால நோயறிதலின் முக்கிய பங்கை எடுத்துரைத்த ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் பழனிவேலு, புற்றுநோய் இன்னும் ஒரு முக்கியமான பொது சுகாதார சவாலாகவே தொடர்கிறது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் சமீபத்திய மதிப்பீடுகளின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் 14 லட்சத்திற்கும் அதிகமான புதிய புற்றுநோய் வழக்குகள் பதிவாகின்றன. இதில் சுமார் 50% நோயாளிகளுக்கு நோய் முன்னேறிய நிலையில்தான் கண்டறியப்படுகிறது. இதனால் உயிர் வாழும் வாய்ப்பு கணிசமாக குறைகிறது. ஆரம்ப கால கண்டறிதல் உயிர்களை காக்கும் சிகிச்சை செலவுகளை குறைக்கும். மேலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அறிகுறிகள் தோன்றும் தருணத்திலிருந்து சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறும் வரை உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மிக அவசியமானவை என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் ஊக்குவிப்பது குறித்து ஆரோக்கிய ஹெல்த் கேர் நிறுவனத்தின் இயக்குநரும் பேச்சாளருமான டாக்டர் சிவராமன் வாழ்க்கை முறை தேர்வுகள் மற்றும் அவை புற்றுநோய் தடுப்பில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் விதம் குறித்தும் விளக்கினார். புகையிலை, சமநிலையப்பட்ட உணவு முறை, முறைப்படியான உடற்பயிற்சி, பொருட்களை தவிர்த்தல், மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற எளிய ஆனால் தொடர்ச்சியான வாழ்க்கை முறை மாற்றங்களின் மூலம் புற்றுநோய்களின் சுமார் 1/3 தடுப்பதற்குரியவை. சரியான அறிவால் மக்களை அதிகாரப்படுத்துவது, நோய் கட்டுப்பாட்டை எடுக்கும் முன்பே அவர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை தாங்களே கட்டுப்படுத்த உதவுகிறது என்று டாக்டர் சிவராமன் குறிப்பிட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உணர்ச்சி பூர்வமான தனிப்பட்ட பரிணாமத்தை சேர்க்கும் வகையில் புற்றுநோயிலிருந்து மீண்டவர் ஒருவர் தனது தைரியம் மற்றும் நம்பிக்கையால் நிரம்பிய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்து கொண்டார். புதுச்சேரி அரும்பாத்தபுரம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயத்தில் இன்று கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் மற்றும் மகாலட்சுமி ஹோமம் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஆலய திருப்பணி மற்றும் அறங்காவலர் குழுவைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று நடைபெற்ற வழிபாடுகளில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் நடராஜன், செயலாளர் பாலு, பொருளாளர் ரவி, அறங்காவல் குழு தலைவர் அனந்தராமன், செயலாளர் பழனிராஜ், பொருளாளர் மனோகரன் மற்றும் குழு உறுப்பினர்கள் சீனிவாசன், முனுசாமி, நாராயணன், வைத்தியநாதன், குருபாண்டியன், தண்டபாணி, சுகுமார், ரவி, பழனி, ஜானகிராமன், முருகானந்தம், பூமிநாதன், சந்திரசேகர், கௌதம், கிருஷ்ணராஜ், சிவனேசன், நடராஜன், விஜயகுமார் மற்றும் அன்பழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
முக்கிய நிகழ்வான ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி 6, 2026 வெள்ளிக்கிழமையன்று காலை 9 மணிக்கு மேல் 10-15 மணிக்குள் நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினரும் ஊர் பொதுமக்களும் செய்து வருகின்றனர். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேந்தநத்தம் பெருமாள் நகருக்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும், அகரம் வெங்கடேஸ்வர நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டிலும், 10 கண்ணு சந்திப்பிலிருந்து வில்லியனூர் செல்லும் பைபாஸ் ரோட்டில் பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்கால் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சீனிவாசா நகர், கன்னியம்மாள் கோவில் தெரு, கிருஷ்ணா நகர் மற்றும் ராமநாதபுரம் கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் குடிநீர் மேல்நீர் தேக்க தொட்டியை சுற்றிலும் புதிய மதில் சுவர் அமைக்கும் பணி ரூபாய் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், துத்திப்பட்டு காமராஜர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. மொத்தம் 1,13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் துவங்கி வைக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் சத்யநாராயணன், மதிவாணன், சிவானந்தம், இளநிலை பொறியாளர் பிரதீபன், கார்த்திக், ஹரிராம், ஒர்க் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,715 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 317 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் மதுக்கடையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் கொலை, சிசிடிவி காட்சிகள் வைரல். மணவெளியில் சிலிண்டர் கேஸ் கசிவால் தீ விபத்து, தூக்கி வீசப்பட்ட மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரி சட்டமன்றம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது. உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்காததை கண்டித்து ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அரசு பணியாளர்கள் போராட்டம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.